இன்னைக்குப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள கூழ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. சிறுதானியத்தில் ஒன்று சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சோளக்கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் சூடு குறையும்ப்பா. உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சின்னங்கள்ல இருந்து பெரியவங்க வரைப்பா இந்த கூழை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை நம்ம மிஷின்ல கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம சோள மாவும் கடையில கிடைக்குது. எல்லா கடையிலையும் பலசர கடையில கிடைக்குது. இப்போ இது வெள்ளைச்சோளம். இப்போ இதுல மாவு இருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுல் சோள மாவு போட்டுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன்ப்பா. இதை இந்த பவுல்ல மாத்திக்கிடுவோம். பெரிய பவுல்ல மாத்திக்கிடுவோம். இது 4 பேர் சோள கூழ் குடிக்கலாம்ப்பா. நான் 4 பேர் அளவுக்கு போட்டிருக்கேன். எந்த பவுலில் நம்ம அளவு எடுத்தோமோ அதில் கொஞ்சம் நம்ம இப்போ ஒரு பவுலு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மாவில். இதை இப்போ நல்லா கரைச்சிக்கிடுவோம்ப்பா. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம். இன்னொரு கப்பும் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டாச்சு. கட்டி எதுவுமே இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான்ப்பா மாவு எடுத்தோம். அதே கப்பில் நம்ம ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கோம். மாவில் 2 கப்பு தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். மொத்தம் 5 கப்பு ஆகுது. இப்போ தண்ணி சூடாகட்டும். இப்போப்பா தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருது. நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாம் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சோளம் மாவு சட்டியில் நம்ம ஊற்றிக்கிறோம். அடுப்பை நல்ல ஃபுல் ஃப்ளேமில் தான்ப்பா வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டோம்னா கீழே அடிப்பிடிச்சிரும். அதனால நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கிண்ட நம்மளுக்கும் கைக்கு நல்லா எக்ஸசைஸ் கிடைக்கும்ப்பா. இப்போப்பா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருக்கோம். நல்லா வெந்துக்கிட்டு வருது. நல்லா பப்பிள்ஸ் விட்டுக்கிட்டு கொதிக்குது. பார்த்தீங்களா, நல்லா மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இதை கிண்டிக்கிட்டே வேக விடுவோம். இப்போப்பா நம்ம சோளக்கூழுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம 10 நிமிஷம் அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வர்ற நிலையில் இருக்க மேலே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அவ்வளோதான்ப்பா. 15 நிமிஷம் மொத்தம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. கூழ் நல்லா வெந்துருச்சு. சோளக்கூழ் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப சூடாக இருக்குப்பா. இதை நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு ஆற வச்சுருவோம். இது ஃபுல்லாக நல்லா ஆறட்டும்ப்பா. தயிர் வச்சுருக்கேன் ஒரு பவுலில். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் போட்டுக்குருவோம். மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இதையும் கொஞ்சம் லைட்டாக நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய். இதையும் நம்ம நறுக்கி போட்டுக்குருவோம். கூழ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சப்புன்னு இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா. மிக்சியில் ஒரு சுற்று அடிச்சுட்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் உங்களுக்கு தயிரை மோராக்கி கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஒரு சுற்று சுற்றினா போதும். கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாவும் அடிஞ்சிரும். இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மாங்காய் சீசன்ப்பா உங்களுக்கு. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். கூழில் எப்போவுமே நம்மளுக்கு எந்த கூழாக இருக்கட்டும், கம்பங்கூழாக இருக்கட்டும், ராகி கூழாக இருக்கட்டும், இல்லை சோளக்கூழ், எந்த கூழ்லையுமே நம்மளுக்கு கொஞ்சம் மாங்காய் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காவுடைய தோலை எடுத்துருவோம் மேலே. மாங்காய் கூழுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மாங்காய் தோலை ஃபுல்லாக சீவியாச்சுப்பா. இப்போ நம்ம இதை நல்லா பொடிசாக இப்படி நல்லா சின்ன சின்னதாக நீளமாக இப்படி வெட்டிட்டு இப்படி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்கப்பா. நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. நம்மளுக்கு கூழ் சாப்பாடு மேலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் ஃபுல்லாக பொடியாக நறுக்கி போட்டாச்சு. இது சின்ன வெங்காயம்ப்பா.
சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இதை வந்து நான் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் 5 வெங்காயம் டெய்லி சாப்பிடலாம். இப்போ நான் 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இந்த மோரில் சேர்த்துக்குருவோம். அம்மா வந்து உங்களுக்கு ஜீரக பொடி, இந்த ஜீரகத்தை வந்து நான் வறுத்து இது பொடியாக்கி வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு ஜீரகம் வறுத்து நம்ம பொடியாக்கி வச்சுருந்தா நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ வந்து மேலே ஃபுல்லாக பார்த்தீங்களா ஆடை விழுந்திருக்கு. இந்த ஆடையை ஃபுல்லாக நம்ம அப்படியே மேலோட்டமாக எடுத்துருவோம். ஆடையை தனியாக சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மோர், இப்போ அதிலிருந்து இதில் சேர்த்துக்குவோம். நல்லா அல்வா மாதிரி இருக்குப்பா. இப்போ மீதி உங்களுக்கு சோளக்கூழ் இருக்குல்லப்பா, இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா மறுநாளைக்கு இதே மாதிரியே மோர் அடித்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். நம்ம மோர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மோர் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம சோளக்கூழை சேர்த்துக்குருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சோளக்கூழுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்தாதான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து கெட்டியாக இருக்குது. அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கலந்துக்குருவோம். கூழ் வந்து எப்போவுமே லிக்விடாக தான்ப்பா இருக்கணும். இப்போ நம்ம மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம். மாங்காய், சின்ன வெங்காயம், நமக்கு அப்படியே நம்ம கூழ் குடிக்கும் போது நம்மளுக்கு மாங்காவும் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், நச்சுன்னு. சோளத்தில் வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்தில் அயன் இருக்குப்பா, அப்புறம் வந்து புரோட்டீன் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுப்பா, நம்ம மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறோம்ப்பா, ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் இப்படி சோளக்கூழ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. சீக்கிரமாகவும் பசிக்காது. அவ்வளோதான்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.